சாத் பின் முஆத் ரலியல்லாஹுடைய ஜனாசா மதீனாவில் வருகிறது. பெருமானார் கால் தூக்கி தூக்கி நடக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், இப்படி நீங்கள் நடந்து பார்க்கவே இல்லையே, எங்கே காலை வைப்பது? கால் வைத்த இடத்திலே மலக்கு இருக்கின்றாரே. 70,000 மலக்குகள் கலந்து கொண்டார்கள் சப்பிலே, எங்கே நான் நடப்பது என்று தெரியவில்லையே. பெருமானார் சொன்னார்கள், சாத் பின் முஆத் அல்லாஹ்விடத்தில் வெற்றியை பெற்றார்கள். அர்ஷ் ஆடியது. இஹ்தஸ் அர்ஷுர் ரஹ்மான் லிமௌதி சாத் பின் முஆத். இறைநேசர்களால் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய அர்ஷை ஆட வைக்க முடியும். நான் ஏன் சொல்லுகிறேன்? ஒருத்தர் அல்லாஹ்விடத்தில் வலி என்று சொன்னால் அவருடைய ஜனாசா தான். கௌசுல்லாஹ்வுடைய ஜனாசா எப்படிங்க? யோசிச்சு பாருங்க, அந்த காட்சி எப்படி இருக்கும். பகதாத் குலுங்கி விட்டது. யாருடைய வீட்டை கௌசுல்லாஹ்வுடைய ஜனாசா கடந்து சொல்லதோ அதற்கு முன்னால் அவர் முஷ்ரிக்காக காபிராக இருந்தார். அந்த ஜனாசா கடந்து போகின்ற பொழுது பார்த்தது ஜனாசாவை தான். கலிமா சொல்லி முஸ்லிம் ஆகவில்லை, அந்த காலத்தின் வழியாக மாறிவிட்டார்.